ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 9ல இருக்கோம். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா, அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லெக் ஸ்விங்ஸ். அதாவது காலை முன்னாடியும் பின்னாடியும் ஸ்விங்கிங் மோஷன்ல பண்ணணும். அதாவது காலை வீசணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. இவ்வளவுதான், இவ்வளவு சிம்பிள் எக்ஸசைஸ். நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பத்தி பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். பண்ணலாமா? காலை பிரிச்சு வச்சுக்கோங்க. கையை ஹிப்லயோ இல்ல உங்களுக்கு இப்படி பேலன்ஸ் கிடைக்கணும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடா வச்சுக்கோங்க. வயத்தை நல்லா உள்ள தள்ளி பிடிச்சுக்கோங்க. கோர் அப்பதான் என்கேஜ் ஆகும். ஓகே, எந்த கால் பண்ண போறீங்களோ முதல்ல பண்ணி பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இப்படி போயிட்டு இப்படி வாங்க. அதுக்கே பேலன்ஸ் இல்லாம போகலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை பின்னாடி போயிட்டு வாங்க. இது மாதிரி ஒரு 5ல இருந்து 10 தடவை பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த ஹிப் மொபிலிட்டி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்விங், ஒரு ஃப்ரண்ட் பேக் கீழே வாங்க, ஃப்ரண்ட் பேக் கீழே வாங்க, ஃப்ரண்ட் பேக் கீழே வாங்க. இப்போ ஒரு ஃபுல் ஸ்விங் நடுவுல காலை வச்சுட்டு பண்ணுவோம் இல்லையா, அதை கண்டினியூஸா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி பார்க்கலாம். கண்டினியூஸா பண்ணும்போது நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ட்ரை பண்றேன். கண்டினியூஸா பண்றதுக்கு ஒரு 5 தடவை பண்ணா கூட ஓகே. சரியா? 1 2 3 4 5. ஓகே, முடிச்சிடலாம். இப்ப இந்த கால் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல ஸ்விங் பண்ணிட்டு காலை கீழே டச் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு காலை கீழே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 4-5 தடவை அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்விங், அதுக்கப்புறம் தரையை டச் பண்ணலாம். பாருங்க, ஃபுல் ஸ்விங், கீழே வந்துடுறேன், ஃபுல் ஸ்விங், கீழே வந்துடுறேன். ஓகே, இது மாதிரி ஒரு 3-4 தடவை. இப்போ ஃபுல் ஸ்விங் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நடுவுல நிறுத்தவே கூடாது, காலை கீழே வைக்காம. பார்க்கலாமா? பாருங்க. 2 3 4 5 ஃபுல் ஸ்விங்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ காலை கீழே வச்சுக்கலாம். ஓகே, பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹாஃப் ஸ்விங், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங், நடுவுல பிரேக் எடுத்து அப்புறம் ஃபுல் ஸ்விங் கண்டினியூஸா 5 தடவை நான் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு 10 தடவை முடிஞ்சாலும் பண்ணுங்க, 15 டைம்ஸ் முடிஞ்சாலும் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல சப்போர்ட் வச்சு ஃபுல் ஸ்விங் எவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் இருக்கோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகே, ஈஸியா தானே இருந்தது. ஓகே, அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். இது சிம்பிள் எக்ஸசைஸ். இதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ்ன்றதால காலை நல்லா டோன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதாவது தொடை சுத்தி இருக்கிற ஃபேட் எல்லாம் போகும். அது தவிர்த்து நம்ம கோர வயத்தை என்கேஜ் பண்ணி பண்றதால வயத்தை சுத்தி இருக்கிற ஃபேட்டும் வெளியில போகும். இது மட்டும் இல்லாம ஓவரால் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். சோ ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும்னாலே ஹார்ட்டுக்கான நல்ல எக்ஸசைஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்டுக்கான நல்ல எக்ஸசைஸ்னாலே கேலரிஸ் நிறைய பர்ன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸும் இருக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா. அதாவது நம்ம பிற்காலத்துல வயசாகும் போதும் நடக்கும் போது ஓடும் போது விழாம நம்ம பாதுகாக்கணும்னா இந்த எக்ஸசைஸை இப்போல இருந்தே பழகினீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிம்பிள் எக்ஸசைஸை முடியாதவங்க சப்போர்ட்டோடையும் பண்ணலாம், முடிஞ்சவங்க நேராவே பண்ணலாம். இதை நீங்க கட்டாயம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் புதுமோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.